இருக்கும் வரை உனக்கு இங்கே இடமில்லை. ரவீந்திர ஜடேஜாவை டீமை விட்டே தூக்கும் ரோஹித் சர்மா. நடப்பு T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் அனுபவமிக்க கிரிக்கெட் வீரர்களில் ஒருவரான ரவீந்திர ஜடேஜா தேர்வு செய்யப்பட்ட போதிலும் இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளில் அவருக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ந்து நடைபெறும் போட்டிகளில் ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவரை ஒதுக்கி வைத்திருப்பது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள மைதானம் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றாற்போல லாவகமாக இருந்ததால் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா எதிரணியின் விக்கெட்டுகளை வீழ்த்த இந்திய அணியில் இருந்த 4 வேகப்பந்து வீச்சாளர்களை முழுமையாக பயன்படுத்தினார். மேலும் ஒரே ஒரு சுழற்பந்து வீச்சாளர் மட்டுமே இந்திய அணிக்கு தேவை என்ற நிலை இருந்தது. ஆனால் இந்திய அணியில் பிளேயிங் 11இல் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் என 2 ஆல்ரவுண்டர் கிரிக்கெட் வீரர்களுமே சுழற்பந்து வீச்சாளர்கள்தான். இப்படியான நிலையில் கேப்டன் ரோஹித் சர்மா போட்டியின் போது குறிப்பிட்ட சில ஓவர்களில் பவுலிங் செய்ய ரவீந்திர ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அக்சர் பட்டேலை களமிறக்கி பவுலிங் செய்ய வைத்தார். நியூயார்க்கில் உள்ள மைதானத்தில் நடந்து முடிந்த 3 போட்டிகளிலும் அக்சர் பட்டேலுக்கே அதிக ஓவர்களை வழங்கியிருந்தார். இதனால் அக்சர் பட்டேலும் அதிக ஓவர்கள் பந்து வீசி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆனால் ஜடேஜாவுக்கு மொத்தமே 3 ஓவர்கள் மட்டும் பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியிலும் ஜடேஜாவுக்கு 1 ஓவரில் கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் இருவரும் 7வது மற்றும் 8வது பேட்டிங் ஆர்டரில் விளையாடி வந்தார்கள். ஆனால் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இடது கை பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் தேவை என்னும் நிலை ஏற்பட்ட போது ரோஹித் சர்மா அக்சர் பட்டேலை 4ஆம் வரிசையில் பேட்டிங் செய்ய வைத்தார். ரவீந்திர ஜடேஜாவும் இடது கை பேட்ஸ்மேன் தான். ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ரோஹித் சர்மா இப்படி அனுபவமிக்க வீரரை ஒதுக்கிவிட்டு அக்சர் பட்டேலுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கி வருகிறார் என்றால் ஜடேஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புறக்கணிப்பது போல தெரிகிறது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பின்னர் அடுத்த T20 உலகக்கோப்பை அணியில் ரவீந்திர ஜடேஜா தேர்வு செய்யப்பட மாட்டார் என்றும் பல்வேறு தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். தற்போது இந்திய அணி சூப்பர் 8 பிரிவில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடைபெறும் என்பதால் அங்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் அதிகம் தேவைப்படுவார்கள். அப்போதாவது ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுப்பாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. ஏனெனில் பிளேயிங் 11இல் இருக்கும் முழுநேர வேகப்பந்து வீச்சாளர் சிராஜை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக குல்தீப் யாதவை அணியில் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அப்படி பார்க்கும்போது இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா உட்பட 3 வேகப்பந்து வீச்சாளர்களும் 3 சுழற்பந்து வீச்சாளர்களும் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த வகையில் ஒரு பந்து வீச்சாளருக்கு குறைந்த ஓவர்களை வாய்ப்பு கொடுக்கப்படும். எனவே ரோஹித் சர்மா சூப்பர் 8 சுற்றிலும் ஜடேஜாவுக்கு சரியாக 1 ஓவர் வழங்காமல் ஒதுக்கி வைத்து விடுவாரோ என்று சந்தேகம் எழுந்துள்ளது. உங்கள் தின சேவல்.